அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. நேயர்களே, நாம் இன்றைய பதிவில் இன்றைய நாள் இயங்கக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி காணப்போகிறோம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பிரபஞ்சத்துல போயிட்டு இருக்கோ அந்த நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வகையில் சாதகமாகவும் எந்த வகையில் பாதகமாகவும் இருக்க போயிருதுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு, அந்த 27 நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை எந்த விதத்துல பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ப இன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருது, என்ன நாள் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2025 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரம். அப்ப இன்று விசாக நட்சத்திரத்துக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத இப்ப இந்த பதிவுல பாத்திரலாம். இருப்பிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளி இடங்கள். அப்ப திறந்த வெளி இடங்கள்னா பொதுவாகவே திறந்த வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தோட இயக்கமா வருது. உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா விசாக நட்சத்திரத்திற்கு சர்க்கரை, கல்கண்டு, சப்போட்டா, வெண்ணெய், கருவேப்பிலை பொடி சாதம், சரிங்களா, கருவேப்பிலை பொடி சாதம் அப்படிங்கிறது உணவா வருது. மலர் அப்படிங்கிறது இருவாச்சி மலர். விலங்கு அப்படிங்கிறது பெண் புலி, சரிங்களா. அப்ப மரம் அப்படிங்கிறது விலா மரம் அப்படிங்கிறது மரமா வருது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு. அடுத்த தெய்வம்னு எடுத்துட்டீங்கன்னா முருகப்பெருமான். அப்ப திருச்செந்தூர் அப்படிங்கிறது விசாகத்தோட இயக்கமா இருக்கு. அப்ப திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறந்த இயக்கமா இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஸ்தலம் அப்படிங்கிறது அருமையா இருக்கும். அப்ப இந்த விசாக நட்சத்திரத்தை இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி, ரோஹிணி, பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, பூராடம், சதயம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தோட பொருளாகிய சர்க்கரை, கல்கண்டு, அதே மாதிரி சப்போட்டா, வெண்ணெய், கருவேப்பிலை பொடி சாதம் இந்த பொருள்களை வச்சு அவங்களோட இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அன்றைய தினம் நீங்க உங்க செயலை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, சரிங்களா. அப்ப தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார்? தவிர்க்க வேண்டியதுல இந்த பொருளை யாரெல்லாம் தானமா கொடுக்கணும் அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயம் வரிசையில சொல்றோம். அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம், மகம், உத்திரம், சித்திரை, விஷாகம், மூலம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் இந்த விசாக நட்சத்திரத்துக்குடைய பொருளை தானமா கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்ப நார்மலா என்ன பண்ணலாங்க, கல்கண்டு கொஞ்சம் வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ பர்சனுக்கு இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்கன்ட்டு கொடுத்துட்டு அன்றைய தினம் உங்க வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும், சரிங்களா. செஞ்சு பாருங்க. இது வந்து பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம். நட்சத்திர சூட்சமமா இது செயல்பட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து பலன் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல 9 கிரகங்கள் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திர சாராம்சம் என்ன, அதுல உங்களை எந்தெந்த நட்சத்திரங்கள் நல்ல நிலையில் இருக்கு, எந்த நட்சத்திரங்கள் பாதகமா இருக்கு, அப்ப இந்த ஜனனத்துல நீங்க வந்து எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் எடுத்து 12 பாவங்களுக்கும் கர்மா அப்படிங்கிற டிஎன்ஏ கர்மா அப்படிங்கிற விஷயம் எடுத்து ஒரு ஜாதகத்துல 22 விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு. நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா. நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம யூடியூப் சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த நபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா. விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.